அஸ்மதாச்சாரியாய நமஹ. சேங்காலிபுரம் தீட்சிதாளை பற்றி கேள்விப்படாத இருக்க முடியாது ஆஸ்திகாலாம். அப்பேற்பட்ட சேங்காலிபுரம் தீட்சிதர்களில் பாபு தீட்சிதர் அப்படிங்கிறவர் நம்ம மடத்துக்கு வந்திருக்கார். அழகர் கோயிலில் நம்மளுடைய திருமாளிகைக்கு வந்திருக்கார். இவர் தகப்பனார் பாபு தீட்சிதர், அவருடைய குமாரர் இவர் கேசவ தீட்சிதர் அப்படின்னு. இதை காரணம் கேசவ சோமயாஜி அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன பொருத்தம் அப்படின்னா, சுவாமி ராமானுஜருடைய தகப்பனாருக்கும் கேசவ சோமயாஜின்னு தான் பேர். சர்வக்கிரது தீட்சிதர் தான். அவருக்கும் கேசவன்ற திருநாமம் கேசவ சோமயாஜினே சொல்லுவா. காரணம், சர்வக்கிரதுகளும் சாஸ்திரத்தில் சொன்ன அத்தனையும் சாட்சாத்தா பண்ணினவர் நம்ம கேசவ சோமயாஜி. அவருக்கு தான் புத்திரனாக சாட்சாத் ராமானுஜர் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த நாம சாமியமே இருக்கு. இப்போ அவர் சப்தாகத்துக்கு மத்தியில் நம்ம அழைச்சிருக்கிறதுக்கு ஆசையோடு வந்திருக்கார். பாகவத சப்தாகம் நடந்துருக்கு வால்மீகி ஆசிரமத்தில். அதுக்கு மத்தியில் நமக்காகனே ஓடி வந்திருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், அவளோட டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவள்கிட்ட கேட்க வேண்டியது நிறைய இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, இவர் பண்ணுற யாகத்தில் பொதுவாக பகவான் பிரத்யட்சமாவான். யாகம் பண்ணால் பகவான் பிரத்யட்சமாவான்னா, எந்த யாகத்தில் எந்த பகவான் வந்தான்னு தெரியல. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இது வரைக்கும் நடக்காத ஒன்று ஸ்ரீரங்கத்தில் நடந்திருக்குன்னு சொன்னால், நம்பெருமாள் புறப்பட்டாரானா அந்த நம்பெருமாள் இன்னென்ன உற்சவத்தில் இன்னென்ன தினத்தில் இன்னென்ன அலங்காரம் இந்தந்த மண்டகப்படி இந்த இடம் வழியாக தான் வரணும், அந்தந்த இடத்துக்கு போச்சா இன்னென்ன நடை அழகு போட்டுன்னு தான் போகணும்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் உண்டுங்க. ராமானுஜாரிய திவ்யாக்ஞான்னு அது மாற்றவே மாற்ற முடியாது. அப்படிங்கிறச்சே பெருமாள் வலம் வரிச்சவே, வீதியில் புறப்பாடை வலம் வரிச்சவே இவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார். இவருடைய ஆசிரமத்துக்குள்ள சகஜமாக நம்பெருமாள் உள்ள புகுந்தார். நடக்காதது நடந்துக்கு. அப்படி ஒரு திருப்பு இப்படி திருப்பினா, அப்படி ஒரு திருப்பினா ஸ்ரீபாதம் தாங்கள் பட்டுன்னு திரும்பி வந்துட்டார்கள். ஏன்னா யஜ்ஞவேத்யன் அல்லது யஜ்ஞாராத்யன் யஜ்ஞஸ்வரூபி பகவான் விஷ்ணு அப்படிங்கச்சே ஸ்வயம் பிரத்யட்சமான நம்பெருமாளே இவருடைய யாகம் பண்ணிச்சு ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சி கட்டாட்சம் பண்ணிட்டு வந்தார்ன்ற பெருமை அவருக்கு. அத்தனை யாகங்களும் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற பெரியவர் வாயால் வாயால் கேட்கணும். கர்மகாண்டத்தில் யாரை பரபிரம்மம்னு சொல்லியிருக்கு, யாரை கடவுள் முழுதற் கடவுள்னு சொல்லியிருக்கோ அதை அவர் வாயால் கேட்கணும், அதை அனுபவிக்கணும். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஜீவனஸ்மரணம் சத்குருஸ்வாமினஹ படந்தோ நாமானி பிரமதபர சிந்தௌ நிபதிதாஹ ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதயந்தோ குணகதாஹ சரந்தோ யே பக்தாஹ त्वयि खलु रमन्ते परममूने अहं धन्यान् मन्ये समधिगते सर्वाभिलषितानि प्रतत्ते अद्य शिपिविष्टनामार्यशगंसामि वयुनानि विद्वानि तं त्वा गृह्णामि तव समतवीयान् क्षयं तमस्य रजसः पराके किमिप्ते विष्णु. ஸ்ரீயப்பதியான பகவான் வேதவேத்யன் பரமாத்மா இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்சதுமே தன்னுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மதேவனை உண்டாக்கினார். அதற்கப்புறம் பிரம்மாலோகத்தை படைச்சார் அப்படிங்கிறது புராணத்தில் பிரசித்தம். ஆனால் கீதாச்சாரியன் சொல்றார், பிரம்மாவை படைக்கிற காலத்திலேயே யஜ்ஞத்தையும் சேர்த்து படைச்சார் அப்படிங்கிறார். சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்துஷ்ட காமதுக்கு அப்படின்னு கீதையிலே கீதாச்சாரியன் வாக்காலேயே சொல்றார். பகவான் பிரம்மதேவனை படைக்கிறதையே சேர்ந்து படைக்கப்பட்டதான் யஜ்ஞம். பிரம்மாவை படைக்கிறதையே லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக யஜ்ஞத்தையும் சேர்த்து படைச்சார். அந்த யஜ்ஞங்கள்லாம் பண்ணுறதுக்காக தான் அந்தணர்கள் இந்த யஜ்ஞோபவீதம் அப்படிங்கிறத அணிஞ்சுக்கிறார். இந்த யஜ்ஞோபவீத மந்திரமும் போட்டுக்கிற மந்திரமும் என்ன சொல்கிறதுனால் பிரம்மாவோடையே சேர்ந்து படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேகே யத் சஹஜம் புரஸ்தாது அப்படின்னு இந்த மந்திரமும் அதையே சொல்கிறது.
ஆயுஷ்யம் அக்ரியம்னு சொல்லணும். ஆயுஷ்யம் அக்ரியம்னு சொல்லுவா. அக்ரியம்னு சொல்லக்கூடாது. அங்கே மந்திரம் எப்படி இருக்குன்னா அக்ரியம்னு இருக்கு. எதுலேயும் முதன்மையாக நம்மளை ஆக்கும். இந்த யஜ்ஞோபவீதம் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம். நித்தியான் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். தெரிஞ்சவாள் அப்படி சொல்லுவாள், தெரியாதவாள் அக்ரியம்னு சொல்லுவாள். அக்ரியம்னு சொல்லணும். இந்த பூணலும் பிரம்மாவோடு சேர்ந்து படைக்கப்பட்டது. யஜ்ஞமும் பகவான் பிரம்மதேவனோடு சேர்ந்து படைச்சார் அப்படின்னார். எதற்காக படைச்சார்? எதற்காக படைச்சார்னால் யாராருக்கு என்னென்ன பாக்கியங்கள் வேணுமோ எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரே சாதனம் வேதம்தான். வேதமும் வேதத்தில் சொன்னதான மார்க்கங்களும் தான் சாஸ்வதமான ஐகிகத்துக்கோ ஆமுஷ்மிகத்துக்கோ க்ஷேமம்னா என்னங்கிறதே முதல்ல வேதம் தான் நமக்கு சொல்கிறது. நம்மளா நினச்சின்னு இருக்கோம் இது க்ஷேமம் அது க்ஷேமம், இப்படி இருந்தால் சௌக்கியம் அப்படி இருந்தால் சௌக்கியம்னு நம்மளா கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஏண்டா இதை பிரார்த்திச்சோம் பெருமாள்கிட்டேன்னு நம்மளே தாப்பப்படுறா போல் அந்த க்ஷேமம் ஆயிடுறது. நம்ம சுகம்னு எதை பிரார்த்திச்சோமோ அந்த சுகமே அடாடா இதையா போய் பெருமாள்கிட்ட கேட்டோம், இதையா போய் தாயார்கிட்ட கேட்டோம், அன்றைக்கி தெரியாத போயிடுத்தே அப்படிங்கிற போல ஒரு நிலை எல்லாருக்குமே வந்துடுறது. அப்போ எது சுகம் எது க்ஷேமங்கிறது நமக்கு தெரியல, வேதம் தான் நமக்கு சொல்கிறது. அந்த வேதத்தில் சொன்னது கர்மகாண்டங்கள் ஸ்ரௌத்தங்கள் முக்கியமாக வேதம் வந்தது. அதுலேயும் கிருஷ்ண யஜுர்வேதங்கள்ங்கிறது எதிர்வேதங்கிறது 82 பிரஷ்னங்களாலே அசீதித்வயம்னு சொல்லப்படுறது. அதில் கிட்டத்தட்ட 78-80 பிரஷ்னங்கள் கர்மகாண்டமாகவே இருக்குது. இந்த ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதுன்னு பிரம்மத்தை பற்றி சொல்கிற காண்ட பிரஷ்னங்கள்ங்கிறது 2-4 பிரஷ்னங்கள் தான் உபனிஷத்துங்கிறது யஜுர்வேதத்தை பொறுத்த மட்டும். பாக்கி எல்லாமே கர்மத்தை பற்றியே சொல்கிறது. கீதாச்சாரியனும் பகவான் ஞானோபதேசம் பண்ண வந்தவர் எடுத்ததுமே கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனான்னு ஒரு 6 அத்தியாயங்கள் கர்மயோகத்தை தான் சொல்கிறார். கீதையன் ஞானசாஸ்திரம்னு பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா கூட அதில் பிரசித்தமாக என்ன இருக்குது எடுத்ததும்னால் 6 அத்தியாயங்கள் கர்மகாண்டம் தான் இருக்குது. 6 அத்தியாயங்கள் கீதா ஷட்கம்னு சொல்லுவாள். 6 கீதையை பிரிப்பால் 18 அத்தியாயத்தில் முதல் 6 அத்தியாயம் கர்மயோகம், அடுத்தது பக்தி யோகம், அடுத்த மையாசக்தமனாஃப் பார்த்தேங்கிறதுலேருந்து 6 அத்தியாயம் பக்தி யோகம், இதம் சரீரம் கௌந்தேயாங்கிறதுலேருந்து ஞான யோகம். கர்மா பக்தி ஞானம் அப்படிங்கிற 3 விஷயத்தையும் வேதம் சொல்கிறது தான். ஆனால் வேதத்தில் 2 தான் இருக்குது. வேதத்தில் கர்மா இருக்குது, ஞானம் இருக்குது. பக்தி இல்லையா அப்படின்னால் எல்லாரும் இப்போ பக்தியை தானே கொண்டு பிரதானமாக எடுத்துன்னு இருக்கா. கலவு பக்தின்னு பெரியவாழ்லாமும் பக்தி தானே மார்க்கம்னு சொல்கிறா. வேதத்தில் இல்லையான்னால் இருக்கு, அந்தரங்கமாக இருக்கு. பிரயாகையில் எப்படி சரஸ்வதி நதி இருக்காலோ அதுபோல பக்தி இல்லாத கர்மாவும் பிரயோஜனம் இல்லை, பக்தி இல்லாத ஞானமும் பிரயோஜனம் இல்லைன்னு அப்படி சொல்லியிருக்கு. பக்தியை பற்றி சொல்லாமல் இல்லை. நாம சங்கீர்த்தன பரியந்தம், அதுவும் எங்கள் ஆச்சாரியால் பஜகோவிந்தம்னு சொல்கிறாளானால் வேத பிரமாணம் இல்லாத எதுவுமே சொல்ல மாட்டான். வேதத்தில் சொல்லியிருக்கு தமுஸ்தோதார பூர்வியம் யதா விதருதஸ்ய கர்ப்பகம் ஹவிஷா பிபர்த்தனா ஆஸ்யஜானம் தோ நாம சித்விவக்தனா பிருஹத்தே விஷ்ணு சுமதிம் பஜாமஹே. அந்த விஷ்ணுவை பஜிக்கிறேன், அவன் நாமத்தை சொல்கிறேன், மங்களமான அந்த நாமத்தை சொல்கிறேன்னு வேதம் சொல்கிறதுனால தான் பஜகோவிந்தம் முதலிய ஸ்தோத்திரங்களும் பின்னாடி வந்த பெரியவாள் நமக்கு நாமத்துக்கு பிராதான்யமாக சொல்லியிருக்கா. ஆனால் வேதத்தில் எப்படி இருக்குன்னால் கீதையிலையும் அதை பகவான் சொல்கிறாள் லோகேஸ்மின் த்விதா நிஷ்டாக அப்படின்னு. அர்ஜுனா 2 பார்த்து தான் இருக்கு. ஒன்று கர்மயோகம், இன்னொன்று ஞான யோகம். ஏன் நான் ஞான யோகத்தை எடுத்துக்கிறேனேன்னால் கர்மாவை பண்ணி பகவத் அர்ப்பணம் பண்ணாத ஒரு நாளும் ஞானம் சித்திக்காது அப்படின்னு விட்டான். ஏன்னால் ஜனகாதிகள் கூட நாங்கள்லாம் கூட அர்ஜுனா கர்மயோகத்தில் தான் இருக்கோம். கர்மனைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா லோகசங்கிரகமேவாபி கர்த்தவியம். நீ லோகக்ஷேமார்த்தமாக நீ செய்ய வேண்டியதான கர்மாவை செஞ்சே ஆகணும். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பக்தியோ ஞானமோ பிரம்ம சாட்சா்கார பரியந்தம் கர்மாவே கொடுக்கும்னு சொல்கிறான். எல்லாம் கர்மாவே கொடுக்கும். யஜ்ஞ சிஷ்டாசின சந்தா முச்சந்தே சர்வ கில்பிஷைஹி. எல்லா க்ஷேமத்துக்கும் பிரதிபந்தகமாக பாபம் தானே இருக்கு. பாபத்துக்கு அகம், ஏனஸு, கில்பிஷம் இது இத்தியாதி பல பேர்கள் சொல்லப்படுறது. அந்த பாபங்களை முழுக்க எது போக்கும்னால் வேதத்தில் சொன்னதான நெறிமுறைப்படி வாழ்ந்தாதான் அந்த பாபங்கள்லாம் அந்த விருத்தியாக்கும். ஆச்சமனத்திலேருந்து ஆரம்பித்து மகாபிராயஷ்சித்தமாக சொல்லியிருக்கா. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு 3 தடவை ஜலம் குடிக்கிறோமே, இது பிராமணாளுக்கு தான், சந்தியாவந்தனத்தில் தான் இல்லை, 4 வர்ணத்துக்காராளுக்கும் ஆச்சமனம் சொல்லியிருக்கா. ஸ்திரீகளுக்கும் ஆச்சமனம் சொல்லியிருக்கா. ஸ்நானம் பண்ணால், வஸ்திரம் கட்டிண்டா, காலலம் பண்ணணும், ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு 3 தடவை ஜலம் குடிச்சுட்டு சுவாமி பகவானுக்கு நிவேதனம் பண்ணாதான் பெருமாள் அம்சம் பண்ணுவா. ஆச்சமனம் பண்ணாத எந்த ஒரு பூஜையோ எந்த ஒரு யஜ்ஞங்களோ பண்ணாலும் பகவான் ஏற்றுக்க மாட்டா. அதனால் ஆற்றுல நிவேதனம் பண்ணுறோம்னா கூட
ஸ்நானம் பண்ணிட்டு தான் பகவானுக்கு திருவாராதனத்துக்கு நம்ம பிரசாதங்கள் பண்ணணும். பண்ணுறச்சே நெத்தியில் இட்டுக்கணும், காலை அலம்பிக்கணும், வஸ்திரம் கட்டிண்டால் அச்சுதாயன் மகான்னு ஜலத்தை எடுத்து குடிக்கணும். பைப்பிலையாவது எடுத்து அச்சுதாயன் மகா அனந்தாயன் மகான்னு, பஞ்சபாத்திரம் வச்சிட முடியலன்னா கூட கையலம்புற காலத்துலையாவது அச்சுதாயன் மகா அனந்தாயன் மகான்னு சாப்பிட்டுட்டு பிரசாதம் பண்ணினா தான் பெருமாள் எடுத்துப்பா. கர்மகாண்டங்கள்லாம் அவ்வளவு தீர்மானமாக சொல்லியிருக்கு. ஒரு அச்சுதாயன் மகா அனந்தாயன் மகா கோவிந்தாயன் மகா 3 தடவை ஜலம் விட்டு குடிக்கிறது தானே. இந்த 3 தடவை ஜலம் விட்டு குடிக்கிறது இது ஒரு விஷயமானால் வைத்தியநாத தீட்சிதயத்தில் 6வது பக்கம் எழுதியிருக்கா. ஆச்சமனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹான்னு ஜலம் குடிக்கிறதை எப்படி குடிக்கணுங்கிறத 6வது பக்கம் எழுதியிருக்கான். சரியாக பண்ணுறாளான்னால் கணபாடிகளாக இருந்தாலும் ஆச்சமனம் சரியாக பண்ணுறாளான்னா சந்தேகம்தான். ஏன்னா அவள் கணாந்தம் கொப்பளிப்பாள், கணத்தை தலைகீழ சொல்லுவாள். ஆனால் சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கிறதே அவள் அத்தியனம் பண்ணியிருக்க மாட்டாள். சந்தியாவந்தனம் ஆரம்பிச்சிருக்கிற நாளைக்கு சந்தியாவந்தனம் உபநயனமாகி சந்தியாவந்தனம் சொல்லி கொடுத்த நாழியிலே தப்போட தான் கற்றுன்னு இருப்பாள். அதனால் பெரிய கணபாடிகளாக இருந்தால் கூட சந்தியாவந்தனம் தப்பு. அந்த மந்திரங்கள் அத்தியனம் பண்ணிட்டு கற்றுக்கலையோனோ அப்புறம் வேணா அவள் திருத்தின்னு இருக்கலாம். அபியாசத்தில் ரொம்ப நாளைக்கு சந்தியாவந்தனம் பழகி கொடுத்தானால் தப்பாக தான் அதில் இருக்கும். ஆச்சமனத்திலேருந்து கர்மானுஷ்டானங்கள் இருக்குது. ஆச்சமனமே 60 பக்கம் பண்ணணுங்கிறதா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? அப்படி நம்ம பண்ணலையே, அப்போ ஆச்சமனம் பண்ணி பிரயோஜனம் இல்லையா அப்படின்னால் அது விட்டுவிடக்கூடாது. ஏன்னால் நீ செய்ய வேண்டியதை செய்ய இல்லையானால் யோபுங்கே ஸ்தேனையே வசகா அப்படிங்கிறார் கீதாச்சாரியர். நீ செய்ய வேண்டியதை செய்யலையானால் நீ திருடன் தான், உன் மேலே கேஸ் இருக்குது. ஏன்னால் நாய் பண்ணி மாதிரி இருந்துட்டா அதை போய் நான் கேட்க போகிறதில்லை. ஏன் ஸ்நானம் பண்ணலை, ஏன் நெத்திக்கிட்டுக்கல்ல, ஏன் ஏகாதசியாதி விரதங்களை அனுஷ்டிக்கலைன்னா அதை போய் யாராவது கேட்க போகிறாளோ? அதுக்கு ஏகாதசின்னு சொன்னாலும் தெரியாது, அதுக்கு அமாவாசை தெரியாது, பௌர்ணமி தெரியாது. நமக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாதது கூட தோஷம் இல்லை. தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறது பெரிய அபச்சார், பகவானுக்கு பண்ணுற அபச்சார். தெரிஞ்சுண்டா என்ன, இன்றைக்கி என்ன திதின்னு தெரிஞ்சுண்டா என்ன, அதுக்கு நியமமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் என்ன, பண்ணுறது எவ்வளோ தூரம் பண்ணணுமோ அது பகவானுக்கு பிரீத்தியாக ஆகட்டும். பண்ணுறதுக்கே தெரிஞ்சுக்கவே வேண்டாம். நம்ம என்ன எல்லாருமா பண்ணுறாள் அப்படின்னு தன்னைத்தானே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கர்மானுஷ்டானங்கள்லேருந்து விலகிறது அப்படிங்கிறது பெரிய பாப்பம். அதை நீ செய்ய வேண்டியதை செய்யாத சாப்பிட்டேயானால் யஜ்யம் தான் பண்ணணுங்கிறது இல்லை. சுவாமி சொன்னார், நான் வாஜ்பேயி மதிராத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கேன், எல்லாராலையும் அதை செய்ய முடியாதுங்கிறது லோக நடப்பிலேயே தெரியறது. ஏதோ பெருமாளோட கிருபை, என்னுடைய ஆச்சாரியன் நீ பண்ணுன்னு சொல்லி அவர் தேங்காய் கொடுத்து கூட இருந்து சோமயாகத்திலேருந்து நம்ம கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அண்ணா கூட இருந்து அவளுடைய தபோபலம், அவளுடைய வாக்பலம் வாஜபேய பர்யந்த ஒரு 16 யஜ்யங்கள் சின்னதும் பெருசுமா பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. ஒரு பிராமணனுக்கு 40 சம்ஸ்காரம் இருக்குது. அதில் 21 யஜ்யங்களாகவே இருக்குது, பிரகிருதியான யஜ்யங்களே இருக்குது. செய்ய வேண்டியதுன்னு சிலது, செஞ்சாக்ஷேமங்கிறது சிலது. அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ண வேண்டியதுங்கிறது செய்ய வேண்டியது. கோடியாத்து மாமா வயசானவராக இருந்தால் நமஸ்காரம் பண்ணால் புண்ணியங்கிறது வேறு விஷயம். கோடியாத்து மாமாவுக்கு பண்ணலைன்னா தோஷம் இல்லை, அப்பா அம்மாவை மதிக்கலைன்னா தோஷம். செய்ய வேண்டியதை செய்யணும். கர்த்தவியம் நித்திய கர்மவத், அதுக்கு தான் பிரத்யவாயம். செய்ய வேண்டியதை செய்ய அதை போயிட்டானால் பிரத்யவாயம் வந்துவிடும். அப்புறம் நீ என்னதான் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் போதேந்திராதிகள் உள்பட நீ செய்ய வேண்டியதை செய்யலேயானால் அஸ்ரத்தா ஸ்ருதி சாஸ்திர தேசிக கீராம் நாமாஸ்தீதி நிஷித்த விருத்தி விஹித தியாகௌச்ச தன்மாந்தரைஹி அப்படிங்கிறார். செய்ய வேண்டியதை விட்டுட்டு நீ விடிய விடிய பஜனை பண்ணிட்டு இருந்தாலும் அது உனக்கு ஒரு நாளும் க்ஷேமத்தை கொடுக்காதுன்னு லட்சம் கிரந்தம் பண்ண நாம சித்தாந்தம் பண்ண பெரியவா எல்லாமே சொல்கிறார். யாகம் எல்லாராலையும் செய்ய முடியாது, வேதாத்தியனம் கணாந்தம் எல்லாராலையும் அத்தியனம் பண்ண முடியாது. சந்தியாவந்தனம் பண்ண முடியுமோனோ, ஒரு அச்சுதாய நமஹாங்கிற ஜலத்தை எடுத்துக்க குடிக்க முடியுமோனோ, முடிஞ்சதை சொல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத் அப்படின்னு கொஞ்சமேனும் செய்ய வேண்டியதை செய்யலாம். கர்மண்யே ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா அப்படிங்கிறது பாகவதம். பக்தி தான் எல்லாம்னு சொல்ல வந்த பாகவதமே 2 இடத்துல நங்கூரம், பெரிய கப்பலுக்கு நங்கூரம் போடுறா போல 2 ஸ்கந்தங்களில் கர்மகாண்டத்தை பற்றி அப்படி சொல்லியிருக்கா. சப்தமஸ்கந்தத்தில் அப்படி ஒரு பக்த சிரேஷ்டனான பிரகலாதனை பற்றி சொல்ல வந்த ஒரே சரித்திரம் சொல்ல வந்த சப்தமஸ்கந்தத்தில் 15 அத்தியாயத்தில் 10 அத்தியாயங்கள் பிரகலாத சரித்திரம், 5 அத்தியாயம் வர்ணாசிரம தர்மம் சொல்கிறார். அதுவும் பக்தி சூத்திரம் பண்ண நாரதரே சொல்கிறார் 5 அத்தியாயம். பிராமணன் எப்படி இருக்கணும், பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், கிரகஸ்தன் எப்படி இருக்கணும், ஸ்திரீ தர்மங்கள் எல்லாமே சொல்கிறார். செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு பశ్చాத்தாபமாவது இருக்கணும். அதோடு கூட பகவானை சரணாகதி பண்ணினோமானால் நீ அவ்வளோ சொல்லியிருக்கேப்பா. ஸ்ருதி ஸ்மிருதிரும் அமைவாக்ஞான்னு நான் எல்லாம் சொன்னதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு நீ சொல்லியிருக்கேன், என் நிலையோ செய்ய முடியாததாக இருக்குன்னு ஒரு பశ్చాத்தாபமாவது இருந்ததானால் இந்த காலத்தில் யார் சார் அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னையானால் பகவத் பிரசாதம் கிடைக்காது. நாங்கள்லாம் இல்லையா, சுவாமி எல்லாம் இல்லையா, துவாதச புற்றம் போட்டுண்டு, இத்தனை தாமிரமணி மாலை துளசி மாலை போட்டுண்டு பகவத் ஆராதனம் பண்ணிண்டு இத்தனை வருஷ காலங்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, இத்தனை வருஷங்களாக அனுஷ்டானத்தோடு கூட இருக்கிறவாள் இன்றைக்கும் 10 பேர் இருக்க தானே இருக்காள். இப்போ முடியவே இல்லைன்னா எல்லாருக்குமே தானே முடியாத போயிடணும். அமாவாசை இருட்டுன்னா எல்லாருக்குமான இருட்டு.
கண்ணு தெரியாதவனோட இருட்டு அமாவாசை இருட்டோட சேர்த்து சொல்ல முடியாது. கண்ணு தெரியாதவனோட இருட்டு அவனை பொறுத்த மட்டும் தான் இருட்டு. அமாவாசை இருட்டுனால் எல்லாருக்கும் இருட்டு. இப்போ எல்லாருக்கும் இருட்டு இல்லையே, முடிஞ்சவா செய்ய முடியறது. செய்ய முடியலைன்னா பரவாயில்ல, பశ్చాத்தாபமாவது இருக்கணும் அப்படிங்கிற. நான் என்னால் செய்ய முடியல ஈஸ்வரா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் கீதையிலையும் வேதத்திலையும் சாஸ்திரங்கள்லையும். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே. நான் சொன்னதை கேட்காத அவன் நான் தன் பக்தன்னு பக்தி மார்க்கத்தை ஒண்டி ஈடுபட்டு இருந்தானால் அஜ்ஞாச்சேதி மமத்ரோஹி அப்படிங்கிறார் பகவான். என்னுடைய துரோகி அவன், நான் வைஷ்ணவா, அவன் வைஷ்ணவனாக ஆக மாட்டான். நான் சொன்னதை யதாசக்தி செய்யணும். உங்களை போல உண்டான்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத விட அவருக்கு எது பிரீத்திகரமான காரியமோ அதில் 2-1 பிரவர்த்திக்கார் செஞ்சோமானால் அவர் உகப்பார். வெறுமனை சாப்பிட்டு இருந்தானால் யோபுங்கே ஸ்தேனையே வசஹா அப்படிங்கிறார் கீதாச்சாரியர். அவன் திருடனுக்கு சமம். என்னோட ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார், வெறுமனை சாப்பிடாதே ஈஸ்வரன் தண்டிச்சுடுவார், வெறுமனை சாப்பிடாதே ஈஸ்வரன் தண்டிச்சுடுவார்பார். சாப்பாடு இருக்குது, வேலைக்கு பசிக்கிறது, வச்சிருக்காள். இது மாதிரி உற்சவ காலங்களில் விசேஷமாக சமாராதனைகள்லாம் நடக்கிறது, எல்லாம் சரிதான். 10 வாரத்தை பகவத்குணம் கேட்டோம், பிரசாதம் எடுத்துட்டோம். பிரசாத நேரத்துக்கு மாத்திரம் சில இடங்களில் வருவார், அப்படி இருக்கக்கூடாது. 10 வாரத்தை கேட்டோம், நாமசங்கீர்த்தனம் கேட்டோம், புண்ணிய கதைகளை கேட்டோம், பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணோம், சாதுக்கள் 10 பேரை கண்ணார பார்த்தோம், இப்படியும் இருக்காலே இந்த காலத்தில் அப்படின்னு மனசால் ஒரு உகப்பை எடுத்துட்டோம். அப்புறம் பிரசாதம் எடுத்துட்டோமானால் அது பகவத் பிரசாத். ஒன்றுமே செய்யாத வெறுமனை சாப்பிட்டு இருந்தோமா, நம்ம வீட்டிலேயே சொல்கிறேன், வெறுமனையே நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு 24 மணி நேரம் சொல்லி பாருங்க, சாப்பாடு கிடைக்குமா? நம்ம வீடு தான், நம்ம கட்டின வீடு தான், நம்ம வாங்கி போட்ட சாமான் தான். நான் வெறுமனை சாப்பிட்றேன்னு சொன்னால் காஃபிலேயே தெரியும் அந்த வித்தியாசம். கொண்டு வைக்கிற காஃபிலையும் வைக்கிற விதத்துலையுமே தெரியும் ஒன்றும் செய்யாத வாழ்க்கை கொடுக்குற விதங்கிறது. நங்குன்னு வைப்பால் அது கங்கா காவேரியே இருக்கும். அந்த காவேரி தான் குடிக்கிற போலையா மாமி கொடுப்பால். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொன்னானால் தன் வீடாக இருந்தால் கூட வாசலில் போட்டு பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். வாசலை திறக்கணும், கொள்ளையை திறக்கணும், நமக்குன்னு சில காரியங்கள் வச்சுன்னு இருக்கோம் இல்லையா? அப்போ பகவான் சொன்ன காரியங்களை 2-1 நித்தியம் செய்யக்கூடாது. பொழுது விடிஞ்சது போச்சு பார்த்துட்டே இருக்கோம். நந்தன் துதித்த ஆதித்யே நந்தந்தி அஸ்தமிதேர ஒன்று வயசும் ஆகிண்டே இருக்கு. என்ன செஞ்சோம்? பகவானுக்கு பிரீத்தியாக என்ன பண்ணினோம்? பகவான் சொன்னதுலேருந்து என்ன கேட்டோம்? தவறுதல் இருக்கலாம். இப்போ நானே வாஜபேயங்கள்லாம் பண்ணியிருக்கேன்னா கூட யஜ்ஞத்தில் பெரிய யஜ்ஞம் வாஜபேயம். அந்த வாஜபேயத்தினுடைய யஜ்ஞங்களுக்கு பிரதானமானது சஸ்திரங்கள். புரியறதுக்காக சின்னதாக சொல்கிறேன், ரொம்ப விஸ்தாரமாக சொன்னால் கர்மகாண்டம் புரியாது. சுவாமி எனக்கு முன்னாடி சொன்ன சுவாமி பெரிய உத்தம நிலையில் கரிச்சிச்சுட்டு போயிட்டார். ஓரளவுக்கு அவரே கர்மகாண்டங்களை பற்றி சொல்லிவிட்டார். இருந்தால் கூட நான் கொஞ்சம் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் பிரயோஜனம் பகவத் விஷயம்தான் அப்படிங்கிறது தான் இந்த சத்சங்கத்தினுடைய நோக்கம். பகவானை பிரபத்தி பண்ணணும், பகவத் விஷயத்தில் எப்பொழுதும் இருக்கணுங்கிறது தான் இந்த சத்சங்கத்தினுடைய. அதுவும் சுவாமி அவருடைய 60வது வர்த்தந்தின்னா கூட தனக்குன்னு ஒன்று நினைக்காம இதுலேயும் 10 பேருக்கு பிரயோஜனமாக ஏதாவது ஆகுமா? ஒரு சத்சங்கத்தை நடத்தணும், ஒரு வாரத்துக்கு அந்த குழந்தையும் அதுபோல் அவர் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கா. அப்போ அவனுடைய மார்க்கத்திலேயே வரார். அதோட கூட 10 பேருக்கு இது மூலமாக தனக்காக ஃபங்க்ஷனாக கொண்டாடிக்கிறவா 1,00,000 பேர் இருக்கா லோகத்தில். தன்னோட உற்சவத்தை தனக்குன்னு கொண்டாடிக்கிறது தோஷமும் இல்லை. பெரிய பார்ட்டி வைக்கலாம், வேறு விதமாக அதை எப்படி பண்ணணுமோ பண்ணலாம். தன்னுடைய க்ஷேமத்துக்கு தன் குடும்ப க்ஷேமத்துக்குன்னு ஏதாவது பண்ணிட்டு தனக்காக என்ன பண்ணலாம். ஆனால் இதில் கூட பாருங்க, சுவாமியோட ஒரு குணம் அதுவும் இல்லை. இதுலேயும் பரோபகார். 10 பேருக்கு இதுலேயும் 10 பேர் வந்து சொல்லணும், நல்ல விஷயங்கள் 10 பேருக்கு போய் சேரணும். அதோடு கூட அவருடைய 60வது வர்த்தந்தி அதுக்கு அங்கம் போல என்ன நடத்துகிறார். அவள் தன்னோடதை தான் பிரதானியமாக வச்சுட்டு இருப்பாள். இதுதான் முக்கியம். இதுக்கு அங்கம் தான் ஏதோ ஒரு 60 வயசானதுக்கான ஒரு காரியக்கிரமங்கள் சாந்தி கிரமாக்கள்னு அதுக்கு அங்கமாக வச்சுட்டு இருக்காளானால் அந்த நோக்கத்தை நம்ம முதல்ல கொண்டாட என்ன ஒரு நோக்கத்தோடு கூட இது மாதிரி ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தி, இதெல்லாம் சின்ன விஷயமாக ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தி பல சாதுக்களை ஒன்று திரட்டி எல்லாருக்கும் வந்து பிரசாதங்கள் ஏற்பாடு பண்ணி நல்ல விஷயங்கள் 4 பேர் கேட்கணும்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட பண்ணியிருக்கிறது அவளுடைய ஒரு முயற்சி சபலமாகணும். பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினாலே நல்ல விஷயங்கள் நிறைய கேட்கணும், யதாசக்தி செய்யணும். அக்னிஹோத்ரிகள்ங்கிறவாள் கர்ம வேதத்தை முதல்ல அத்தியனம் பண்ணணும். வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் கர்மகாண்டம். நான் செய்கிறதெல்லாம் கர்மான்னு சொல்லக்கூடாது. கர்மண்யேவாதிகாரஸ்தேங்கிற சப்தத்துக்கே சில பேர் சாமர்த்தியமாக அர்த்தம் பண்ணுறால், நான் கரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டு வந்துருக்கேன், நான் கரெக்டாக குடுதனம் பண்ணுறேன், நான் கரெக்டாக பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், பையனுக்கு ஒரு உத்தியோகம் பண்ணி வச்சேன், அதனால என் கடமையில் நான் சரியாக இருக்கேன்னு கீதையை இவா வாழ்க்கைக்கு உதாரணமாக எடுத்துக்கிறாள். கர்ம விகர்மேதி வேதவாதோ நலௌகிகா அப்படின்னு விட்டார் நவயோகிகள். லௌகிகாலுக்கு இல்லை இந்த சப்தங்கள்லாம், லோகாயதமாக போகிறவாளுக்காக இங்கே நான் மெனக்கட்டு சொல்லிட்டு இருக்கல. கர்மானோ அகர்மானோ விகர்மானோ இதெல்லாம் வந்து லௌகிகாலுக்காக சொன்னதில்லை. வேத பிரணிஹிதோ தர்ம, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் கர்மா.
அந்த கர்மால வேதத்தை அத்தியனம் பண்ணுறதே புண்ணியம். எல்லாராலையும் யஜ்யம் பண்ண முடியாதுங்கிறதுனால அத்தியனம் பண்ணுறதே 10 பேரை கொண்டு வேத பாராயணம் நடத்தி அதுலேருந்து அவளுக்கு ஒரு சம்பாவனையை பண்ணி பகுமானம் பண்ணுறதும் வேதத்துக்கு செய்கிற உபகாரமாக ஆகும். பசுவை வச்சுட்டும் பால் குடிக்கலாம், பசுமாடை வச்சுருக்கிறவனுக்கும் திரவியத்தை கொடுத்துட்டு பாலை அடையலாம். அதுபோல் வேதாத்தியனம் பண்ணவாளுக்கும் நம்மளால் முடிஞ்சதை கையில் கொடுத்துட்டு வேதத்தினுடைய பிரசாதத்தை நம்ம அடையலாம். வேதத்தில் சொன்ன யஜ்யங்களே அதை பாராயணம் பண்ணினாலே நமக்கு க்ஷேமம்னு வேதமே சொல்லிவிடுத்து. ஏன்னா எல்லாராலையும் யஜ்யம் பண்ண முடியாது. யையங் கிருதுமபீதே தேன தேனாஸ்யேஷ்டம் பவதி அக்னேர் வாயோராதித்யஸ்ய சாயுஜ்யங்கச்சதி. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தாலே போரும், அதுவே யஜ்யம் பண்ணதுடைய பிரயோஜனம்னு சொன்னது. யஜ்யமும் பண்ணினாலானால் அவள் எல்லாரையும் விட உயர்ந்தவாள். அந்த யாகம் பண்ணவாள் இன்னைக்கு இருக்கிற லோகத்தில் கிராமத்துக்கு 10 அக்னிஹோத்ரிகள் இருந்தது போக என்னுடைய தலைமுறையிலேயே சின்ன வயசுலே கிராமத்துக்கு எங்கள் சிகாலிபுரத்தில் 12 அக்னிஹோத்ரிகள் இருந்தால். இப்போ 2 பேர் கூட இல்லை, அக்னிஹோத்ரிகள் குறைஞ்சுட்டே வரா. லோகத்தில் ஒரு 142 பேர் தான் இருக்காள் அக்னிஹோத்ரிகள்னு மடத்தில் ஒரு கணக்கெடுத்து வச்சுன்னு இருக்கா. அந்த அக்னிஹோத்ரிகள்லையும் நம்ம பண்ண யாகங்கள்லாம் பண்ணவாள் ஒரு 3-4 பேர் தான் இருக்கா. கருட சயனம் வாஜபேயங்கள்லாம் பண்ணவாள். யஜ்யம் அவ்வளோ பலகீனமாக ஆகின்னு இருக்கு. நான் அடிக்கடி சொல்லிப்பேன் என் குழந்தைகள்டையும் சரி வெளியிலையும், நாங்கள்லாம் யாருன்னால் என்டேஞ்சர் ஸ்பீசிஸும்பேன், அழியக்கூடிய நிலையில் இருக்கிற இனம்னு சொல்கிறாலும். சில பட்சிகளே சில நேற்றுக்கு இருந்தது டைனோசர் அழிஞ்சு போயிடுது, இப்போ படத்தில் தான் இருக்குது டைனோசர், யாரும் பார்க்க முடியாத இருக்குது. அதுபோல் ஆயின்னு இருக்கு யஜ்ய கர்மாக்கள், வேதம் சொன்னதான கர்மாக்கள். அதில் யாகம் பண்ணவாள்ங்கிறவாள் ரொம்ப குறைச்சலாக போயின்னு இருக்கோம். குறைச்சலாக போயின்னு இருக்கிற இந்த இடத்துல எதுக்காக நான் இப்போ இதை சொல்கிறேன், நான் பண்ணேங்கிறதுக்காக சொல்லலை. அந்த வாஜபேயம் சஸ்திரங்களால் நிறைஞ்சது. யஜ்யங்கள் எல்லாமே சஸ்திரங்கள் தான். அக்னிஷ்டோமத்திலேருந்து ஆரம்பித்து வாஜபேயம் தான் யஜ்யத்தில் ராஜயஜ்யம். ராஜபேயம் அதற்கு அங்கமான ப்ரஹஸ்பதி சவம். ராஜபேயம் பூர்த்தியாகிறது. ப்ரஹஸ்பதி சவம் நாமே சமாரேபே கிருதூத்தமம் அப்படின்னு கிரதுக்களுக்குள்ள உத்தம கிருத்து ப்ரஹஸ்பதி சவம்னு பாகவதம் போய் சொல்கிறது வியாச வாக்கியம். அந்த வாஜபேயத்தினுடைய கடைசி சஸ்திரம். இப்போ அக்னிஷ்டோமம்னு சொன்னால் 12 சஸ்திரம், அத்தியக்னிஷ்டோமம் அப்படின்னு சொன்னால் ஒரு சஸ்திரம் கூட 13 சஸ்திரம். அதனால தான் இதுவும் அதுக்கும் சப்தம் வித்தியாசப்படுறது. அக்னிஷ்டோம யாகம் தான் ஒரு சஸ்திரம் கூடங்கிறதுனால அத்தியக்னிஷ்டோமம். அதுபோல் அதிராத்திரம் அப்படின்னு சொன்னால் இத்தனை சஸ்திரங்கள். வாஜபேயம் அப்படின்னு சொன்னால் ஷோடசின்னு சொன்னால் 16 சஸ்திரங்கள். வாஜபேயம்னு சொன்னால் 17 சஸ்திரங்கள். விடிய விடிய சஸ்திரங்கள் சொல்லிகிட்டே இருப்பாள் அந்த யாகத்தில். அந்த சஸ்திரம்னா ஸ்தோத்திரம் தான். எப்படி பாகவதத்துலேருந்து நம்ம குந்தி ஸ்துதி பீஷ்ம ஸ்துதின்னு படிக்கிறோமோ, யாகசாலையில் வேதத்திலேருந்து சொல்கிறதான குணகதனங்கள், குணினிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். இருக்கிற குணங்களை எடுத்து பாடுறதுக்கு ஸ்தோத்திரம்னு பேர். அந்த குணங்களை பாடிட்டு இருக்கிறதே கடைசி வாஜபேய சஸ்திரத்தினுடைய கடைசி சஸ்திரம் போய் சொல்கிறது. யாகத்தில் பெரிய யாகம் வாஜபேயம். அந்த யஜ்யத்திலையும் 17வது சஸ்திரம் போய் சொல்கிறது, நான் கர்மகாண்டம் பண்ணுற காலங்களில் எத்தனையோ தோஷங்கள் பண்ணியிருப்பேன், ஆச்சமனத்திலேருந்து எத்தனையோ தவறுதல் நடந்திருக்கலாம், ரித்துக்கள் இல்லாமல் எவ்வளோ நியமமாக இருந்தாலும் சொல்ல முடியாது. ஈஸ்வரா உன்னுடைய பிரீத்தியாக இது எவ்வளோ தூரம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு காரியம் நான் பண்ணுறேன். இந்த வாஜபேயத்தினுடைய கடைசி சஸ்திரம் பாகவத ஸ்தோத்திரத்துலேருந்து இருந்தால் எனக்கு ஆச்சரியமாக இல்லை. வேதம் போய் இப்படி வாஜபேயத்திலே கடைசி சஸ்திரம் பண்ணதை அனுபவிச்சதுனால சொல்கிறேன். இந்த சஸ்திரம் சொல்கிறது, ஹே விஷ்ணு ஹே சிபி விஷ்டா. ஏன்னா யஜ்யங்கள் எல்லாமே விஷ்ணுவை தான் குறிக்கிறது. யஜ்ஞோ வை விஷ்ணு. வேதம் சொல்கிறது யஜ்யம்னா யாருன்னால் விஷ்ணு, விஷ்ணுன்னா யாரு யஜ்ஞம். யஜ்ஞோ வை விஷ்ணு இது ஸ்ருதேஹே அப்படின்னு அடிக்கடி ஆச்சாரியாலும் சொல்லுவார். யஜ்யம்னாலே விஷ்ணு தான். யஜ்ஞோ யஜ்ஞபதிர் யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனஹான்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் 13 நாமாக்கள். யஜ்ஞபரமாவே வரத் மகாக்ருதும் மகாயஜ்வா மகாயஜ்ஞோ மகாஹவி. இதுபோல் 13 நாமாக்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 நாமால அதிகப்படியாக ரிப்பிட்டேஷன் வர நாமாங்கிறது ராமநாமா 16 முறை வருது. அதுக்கடுத்ததாக அதிகம் வரக்கூடிய நாமாங்கிறது யஜ்ஞநாமா 13 தடவை வருது. இந்த யஜ்ஞத்துக்கு உடையவன் அவன்தான். யஜ்ஞத்துக்கு உடையவன் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம்னு எல்லாமே பகவான் தான். அந்த யஜ்ஞத்தில் போய் கடைசி சஸ்திரத்தில் சொல்கிறது, பிரதப்தே அப்யசிபி விஷ்டனா மாரியஷகம் சாமி வயுனானி வித்வானி தந்த்வா கிருணாமி தவ சமதவீயான் க்ஷயம் தமஸ்ய ரஜஸஃப் பராகே கிமிப்தே விஷ்ணு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த சஸ்திரம் போகிறது. அந்த சஸ்திரம் சொல்கிறது, ஹே விஷ்ணு ஹே நாராயணா, நாம் பண்ண கர்மாக்களில் எத்தனையோ தோஷங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த தோஷங்கள் எல்லாம் பொருட்படுத்தாது நீ இதை ஏத்துண்டு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னால் தே நாமே அத்திய பிரசம்சாமி, உன் நாமத்தை அலறேன் நான். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு யஜ்ஞத்தில் ஒரு பஜனம், யஜ்ஞ சாஸ்திரத்தில் ஒரு பஜனம்.
பிரதத்தே அத்யசிபி விஷ்டநாமாரிய சகும்சாமி வயுனானி வித்வானே. ஹே சிபிவிஷ்டா, ஹே விஷ்ணு, தந்த்வா கிருணாமி தவ சமதவீயான் க்ஷயம் தமஸ்ய ரஜசஃ பராகே கிமிப்தே விஷ்ணு. உன் நாமத்தை அலறேன், இதை தவிர எனக்கு வேற உபாயம் தெரியல. அதனால தான் மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம். ஜனார்தனா எத்துதந்து மயாதேவா பரிபூர்ணம் ததஸ்துதேன்னு யஜ்ஜபந்து மயாதேவான்னு சந்தானம் பண்ணால் யஜ்ஜபந்துன்னு சொல்கிறோம். யஜ்யங்கள் ஹோமங்கள் பண்ணினோமானால் எத்துதந்து மயாதேவான்னு பரிபூர்ணம் ததஸ்துதேன்னு நாம சங்கீர்த்தனத்தினால தான் எல்லாமே பூர்ணமாக இருக்கும். இந்த கர்மகாண்டங்கள்லாம் எதற்கு வந்ததுன்னால், இந்திரியங்கள் மூக்கு குத்தாத மாடு போல காட்டில் திரியிறா போல திரிஞ்சுட்டே இருக்கு. மூக்கு குத்துற மாடு தான். குத்திறது எதற்குனால் அடங்கி ஒரு காரியத்தில் ஈடுபடணுங்கிறதுக்கு தான். மாட்டுக்கு மூக்குன்னு குத்துவா, குதிரைக்கும் அது போல கண்ணை மறைக்கிறா போல ஒரு கவச்சம் போடுவா. இது எதற்குனால் சரியான பாதையில் போகணும். குதிரையை கண்ணை திறந்து விட்டுட்டோமானால் அது அப்புறம் சாரதிக்கு கட்டுப்படாது, இஷ்டத்துக்கு திரியும். அதுக்காக தான் கண்ணில் ஒரு கவச்சத்தை போட்டு ரோட்டோடு அதை கொண்டு போகிறதுக்காக பண்ணுவாள். அதுபோல் மூக்கு குத்தி மாட்டை பழக்கிறது அப்படிங்கிறது அது உழவுக்கும் ஆற்றுல உள்ள காரியங்களுக்கும் பொதியை சுமக்கிறதுக்கும் அது உபயோகம். யாருமே உபயோகமாக இருக்கணுமோனும், மாடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு உபயோகம் இருக்கணுங்கிறதுனால அதை பண்ணுவாள். அதுபோல் நமக்கு மூக்கு குத்துறா போல, குதிரைக்கு கவச்சம் போடுறா போல கர்மகாண்டங்கள். கர்மகாண்டமே நேர மோட்ச சாதனம் இல்லை. ஆனால் இந்திரியங்கள் போகிற போக்குக்கு விட்டுடாத இந்த ஜீவன் பகவத் விஷயத்தில் அவனை திருப்பி உபாசனம், அக்னிஹோத்திரம், யாராருக்கு என்னென்ன முடியுமோ இந்த கர்மகாண்டங்களில் ஈடுபடுறதே பாப்பத்திலேருந்து விலகுவான், லோகத்திலேருந்தும் விலகுவான். இப்போ ஒரு 10 நிமிஷம் காயத்ரி ஜபிக்க போகிறோன்னு சொன்னால் லோகத்தை விட்டு கொஞ்சம் விலகி தானே இருக்கான். ஒரு யாகம் பண்ண போகிறோம், நாங்களை போல யாகங்கள்லாம் பண்ணோமானா 15 நாள் யஜ்ஞவேதியிலேயே தான் இருக்கணும். லோகத்தோட சம்பந்தம் கிடையாது, லோகாயதமாக வாழ முடியாது. அந்த யஜ்ஞ காலங்களில் பகவத் ஸ்மரணமாக தான் 20-22 மணி நேரம் ஹோமங்கள் நடந்துன்னு இருக்கும். மனசை பிரத்யாகரணே தாரணைக்கு கொண்டு வரதுக்காக இந்த கர்மகாண்டங்கள் ஸ்ரௌத்தங்கள்லாம் எதற்குன்னால், மனசு ஜென்ம ஜென்மமாய் திரிஞ்சுட்டே இருக்கு காட்டு மாடு போல. அதை ஒரு வழிக்கு கொண்டு வந்து அதுவும் க்ஷேமத்தை அடையணும், லோகத்துக்கு உபயோகமாக. இவன் பண்ணுற கர்மானுஷ்டானத்தினால இவனுடைய ஆத்மாவும் உன்னதி அடையிறது, லோகத்துக்கும் லோகசங்கிரகமேவாபி சம்பஷன் கர்த்துமருகசி அப்படின்னு லோகத்துக்கும் க்ஷேமம் உண்டார். வாஜபேயம்னா என்ன அர்த்தம்னால், வாஜம் அப்படின்னா அன்னம்னு அர்த்தம், பேயம்னு சொன்னால் பானம்னு அர்த்தம். ஈஸ்வரா, லோகத்தில் யாருமே பசிபட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சங்கல்பிச்சு பண்ணுற யாகம் தான் வாஜபேய யாகம். யாகத்தில் என் நாம நட்சத்திரம் கூட சொல்லக்கூடாது. அக்னிஷ்டோமத்துலேருந்து நான் ஒரு 16 யாகம் பண்ணியிருக்கேங்கிற என்னணும். பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு தேங்காய் பழம் கொடுத்தா கூட 18 நாம நட்சத்திரம் சொல்கிறான். மாற்றி சொல்லிட்டா அர்ச்சகால திட்டுறான், சரியா சொல்லுங்கோ என் பேரை சொல்லுங்கோங்கிறான். ஆனால் அவ்வளோ பெரிய யாக யஜ்ஞங்களில் என் பேரை சொல்லக்கூடாது, என் பத்னி பேரை சொல்லக்கூடாது, குழந்தைகள் பேரை சொல்லக்கூடாது. ஒரே சங்கல்பம் தான். என்னென்னால் ஈஸ்வரன் ஆக்ஞை பண்ணியிருக்கால் செய்யணும். செய்யறதுனுடைய பிரயோஜனம் என்னென்னால் லோகாசமஸ்தா சுகினோ, லோகம் க்ஷேமமாக இருக்கான். வேதம் சொன்னதெல்லாம் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கிறதுக்காக வந்த மார்க்கம் தான். கர்மகாண்டம் முழுக்க லோகத்தை நடத்துறதுக்காக தான். லோகம் நடக்கணுமானால் யஜ்ஞம் இருந்தால் தான் நடக்கும். யஜ்ஞம் 13 விதமாக சொல்லப்படுற, சுருக்கமாக சொல்லி முடிச்சுடுறேன். யஜ்ஞம் 13 யஜ்ஞம் சொல்கிறால் கீதையில் பகவான். திரவிய யஜ்ஞாஹா, தபோ யஜ்ஞாஹா, யோக யஜ்ஞாஸ்ததாபரே, சுவாத்தியாய ஞான யஜ்ஞாஸ்சே யதயா சம்சிதவிரதாஹா அப்படின்னா யஜ்ஞம்னா என்ன அர்த்தம்னால் யஜ பூஜாயாம் அப்படின்னு தாத்து. பகவானை பூஜிக்கிறதான ஒரு கர்மா யஜ்ஞம். பஜனம்னா என்ன அர்த்தம்னால் பஜ சேவாயாம் அப்படின்னு தாத்து. சேவை கைங்கரியம் தாஸ்யபாவத்துக்கு பஜனம்னு பேர். யஜனம்னு சொன்னால் வேதோக்தமான பூஜைக்கு யஜ்ஞம்னு பேர். 13 யஜ்ஞம் சொல்லியிருக்கா. திரவிய யஜ்ஞம், ஞான யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், சுவாத்தியாயம், வேதாத்தியனம் கூட யஜ்ஞம் தான். அதை சொல்கிறதே ராமானுஜாச்சாரியால் ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்கிறால், ஆலயத்துக்கு பெருமாளை பார்க்க போகிறையேடா ஒரு அடியும் நடந்து போகிறது கூட யஜ்ஞம் தான் விட்டார். எவ்வளவு கருணையினால் உடையவர் கீழே இறக்கி வந்து சொல்கிறார் பார்த்தேலாம். என்னை போல யாகம் பண்ண வாழ்க்கை தான் தெரியும் என்ன இப்படி சொல்கிறாரே உடையவர். எவ்வளோ சிரமப்பட்டு செய்ய வேண்டியதான யஜ்ஞத்தை இவ்வளவு லகு போல கையில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இது ஒரு யஜ்யண்டா. பெருமாள் புறப்பட்டார் கருட வாகனத்தில், என்னால் ஓடினையானால் ஒரு அடி அஸ்வமேதம் போயிட்டு வான்னுட்டார். இதுக்கு மேலே என்ன வேணும்? நீ ஒரு அடி எடுத்து வைக்கிறதும் பெருமாளோட முன்னையும் பெண்ணையும், அது அஸ்வமேதம் வாஜபேயம் விட்டார். இப்போ யஜ்யம் பண்ணலேன்னு சொல்ல வேண்டாமோ? யஜ்யம் பண்ணலேன்னு பெருமாளோட போகாதவாள், பெருமாளுக்குன்னு இல்லாதவாள் தான் இதை விட்டு விலக்கினவா. நான் கர்ம ரீதியாக பகவானை ஆராதிச்சுன்னு இருந்தோம். பாகவதம் தான் நமக்கு பரமானம். வாஜபேயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தால் கூட சொல்கிறது என்ன சொல்கிறதுனால் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு நான் பண்ணதை சொல்கிறதுக்கு இல்லை. நான் பண்ணது கஷ்டம்னு எனக்கே தெரியும், யாரும் பண்ண முடியாதுங்கிறதும் தெரியும். பண்ண முடியும், நான் பண்ணிவிட்டேங்கிறதுக்காக சொல்லலை, சமசாத்தியம். ஆனால் பாகவதம் ஏன் அதை நான் சொல்கிறேன், இதை முக்கியமான நாள் பாகவதம் சொல்கிறது அக்னிஷ்டோமாதி யஜ்ஞங்கள் நாம சங்கீர்த்தனத்திலேயே கிடைக்கும்டா.
சுவாதோபி சத்யா சவனாய கல்பத்தே குதப் புனஸ்தே பகவன்னு தரிசனாது அப்படின்னு பாகவதமும் நமக்கு பிரமாணமாக இருக்கிறதுனால, அதுவும் வேதத்தை வகுத்த வியாசருடைய வாக்குலேருந்தே யாரோ சொல்லியிருந்தா அது பிரமாணம் இல்லை, வியாசரே சொல்லியிருக்கிறதுனால சவனம்னா யஜ்யம், அக்னிஷ்டோமாதி யஜ்யங்கள் பகவன் நாம சங்கீர்த்தனத்திலேயே இருக்குடா. கேசவ மாதவ கோவிந்தேதி கிருஷ்ணானந்த சதானந்தேதி ப்ரூஹி முகுந்தேதி ரசனே ராதாரமண ஹரே ராமேதி ராஜீவாக்ஷ கணேஷ்யாமேதி ப்ரூஹி முகுந்தேதி அக்ரூர பிரிய சக்ரதரேதி ஹம்ச நிரஞ்சன கம்சஹரேதி ப்ரூஹி முகுந்தேதி ரசனே. கிம் கரணீயம் கிமகரணீயம்னு பாடினவர் ப்ரூஹி முகுந்தேதின்னு பாடுறார் பதிலா. நான் இனிமேல் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம்னு ஒரு கீர்த்தனத்தில் பாடின சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்கிறாள், இதை பாடாமல் இருந்துடாதே, நீ எதை வேணாலும் பண்ணாத போ, எதை வேணாலும் பண்ணாத போ. கருட கமன நந்த கஹஸ்தேதி खंडित दशकंधर मस्तेति ब्रूहि मुकुंदेति रसने ब्रूहि मुकुंदेति रसने ब्रूहि मुकुंदेति केशव माधव गोविंदेति कृष्णानंद சதானந்தேதி. இதுதான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தினால் சொன்னவள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், சொன்னவரோட அப்பாவையும் தெரியும். ஆனால் அந்த அப்பா அக்னிசயனம் பண்ணவர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஆண்டாளுடைய பிதா இருக்காரே பெரியாழ்வார்னு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டாளை இப்படி ஒரு பக்தி மார்க்கத்தில் கொண்டு வந்தாருங்கிறது தான் தெரியும். ஆனால் மகாக்னிசயனம் பண்ணவர் அவர். நான் பண்ணுற நேரம் முழுக்க என் நினைவெல்லாம் அதுதான். பெரியாழ்வார் பண்ண அக்னிசயனம் ஸ்ரீரங்கத்தில் பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது. பெருமாள் நிச்சயம் உகப்பார். ஆழ்வாரை நினச்சிண்டாவது நான் பண்ணுறேன், அதுக்காகவாது பெருமாள் உகப்பார். அவருக்கு இஷ்டமான பெரியாழ்வார் பண்ண காரியத்தில் நான் ஈடுபடுறேன். அவருக்கு இஷ்டமான பெரியாழ்வார் பல்லாண்டுன்னு ஏன் அவரை பாட விட்டார்னால், அக்னிசயனம் பண்ணவராச்சே, அவர்கிட்ட தானே ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு பெருமாள் விடுறார். எல்லா ஆழ்வார்களும் சரண் புகுந்தேன், உன்னுடைய காலுக்கு இடுக்கல நான் புகுந்துனுட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிற ஆழ்வார்களுக்கு மத்தியில் ஒருத்தர் சொல்கிறார் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படிங்கிறார். என்ன தைரியத்தில் சொல்கிறார்? யானை மேலே வர காலத்தில் திருவாரூரனா வர பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறாரே என்னென்னால் வேதாத்தியனம் பண்ணியிருக்கார், அக்னிசயன யாகம் பண்ணியிருக்கார். இந்த யாகங்களுடைய பிரக்கிரியையில் ஆண்டப்பிள்ளை வியாக்கியானம் 100 வியாக்கியானம் சௌதகர்மாவுக்கு. அந்த ஆண்டப்பிள்ளை யாருங்கிறால் பெரியாழ்வார். ஆண்டப்பிள்ளை வியாக்கியானம் அப்படின்னா அதை கொண்டு தான் நாங்கள் யஜ்யங்களில் அந்த வியாக்கியானத்தை கொண்டு தான் சௌத காரியங்கள் நடத்தின்னு இருக்கோம். ஆழ்வாருக்கும் எங்களுக்கும் எவ்வளோ சம்பந்தங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆழ்வாருக்கும் எங்களுக்கும் உள்ள சம்பந்தம் ஏதோ யாகங்கள் பண்ணவன் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அந்த ஆழ்வாரோட அவ்வளோ சம்பந்தமாச்சு. அவருக்கு சம்பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு மேலே எனக்கு என்ன பெருமை இருக்கு? அந்த யாகசாலையில் சீதா பிராட்டி போல கிடைச்சவள் தான் ஆண்டாள். ஜனகனும் அக்னிசயனம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் தான் வேதியிலேருந்து கிடைச்சார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்கிறது. அந்த அக்னிசயனத்தில் தான் கலப்பையால் உழுவா. ரக்ஷோகனோ வலகஹனோ வைஷ்ணவன் கனாமி அப்படின்னு ஒரு அணுவாக்கம் அதால் உழுவா. அப்படி உழற காலத்தில் தான் தங்க பெட்டி மாட்டினது. அதை திறந்து பார்த்தால் சொர்ண விக்கிரகமாக சீதை கிடைச்சால் அப்படின்னு மிதிலாபுரியில் சீதா ஜனனம் சொல்கிறது. அதுக்கு கொஞ்சமும் சலை இல்லை எங்கள் பெரியாழ்வார். அவர் யஜ்யங்கள் பண்ணி அந்த யஜ்யசாலையிலேயே புஷ்ப தோட்டங்கள் போட்டுண்டு ரங்கமன்னாருக்கு புஷ்பகைங்கரியம் பண்ணிட்டு இருந்த காலத்தில் அதுலேருந்து கிடைச்சவள் ஆண்டாள்னு சொன்னால் சீதா பிராட்டி தானே அவள். சீதா பிராட்டி தானே. அந்த ஆழ்வார் யஜ்யம் பண்ணவர், அவர் மகாக்னிசயனம் பண்ணவர். ஆழ்வார்களில் அப்படி ஒரு ஆழ்வார். அந்த அக்னிசயனங்கள்லாம் பண்ணிவிட்டும் அவர் என்ன சொல்லி கொடுக்குறார் பார்த்தேலா ஆண்டாளுக்கு, எப்படி வளர்த்துருக்கார் பார்த்தேலா குழந்தையில. எல்லாத்துக்கும் பிரயோஜனம் நாராயணன் இடத்துல செய்கிற பக்தி தான். ஜென்மா எடுத்ததனுடைய பிரயோஜனம் பகவான் நாமம் சொல்கிறது தான், பகவானை சரணம் அடைகிறது தான், இது மாதிரி சாதுக்களை வந்து சேவிக்கிறது தான், சாதுக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை செய்கிறது தான். நம்மளால் நிச்சயம் முடியாது அவா போல வாழறதுக்கு, முடியலைன்னா கூட ஒன்று முடியும். அவள் பண்ணுற தர்மங்கள்லே நம்மளால் முடிஞ்சதே சேர்க்கலாம். திரவியம் ஏற்பட்டதே நம்ம அனுபவிக்கிறதுக்காகவும் நல்ல வாழ்க்கையில் கொடுக்கறதுக்காகவும் தான். தத்தபுக்த பலம் தனம் அப்படின்னு கச்சித்தே சபலம் தனம் அப்படின்னு கேட்குறார் ஸ்ரீராமாயணத்தில். பரதனை பார்த்து கச்சித்தே சபலா வேதாக கச்சித்தே சபலம் தனம் கச்சித்தே சபலாதாராக கச்சித்தே சபலம் ஸ்ருதம் இப்படி 4 கேள்வி 100 சொச்சம் கேள்வியில் கச்சித் சர்க்கத்தில் கேட்குறாள். பரதா, நீ சம்பாதிச்ச பணம் உனக்கு சபலமாச்சான்னா? கச்சித்தே சபலம் தனம்னா
கச்சித்தே சபலா வேதாக, நீ அத்தியனம் பண்ண வேதம் சபலமாச்சான்னால் வேதத்துக்கு பலம் என்னென்னால் அக்னிஹோத்திர பலா வேதாக, யாகங்கள் தான் வேதத்தோட பலன். சம்பாதிச்சதோட பலன் என்னென்னால் இது மாதிரி சாதுக்கள் கையில் வச்சு கொடுக்கறதும் நல்ல காரியங்களில் நம்ம திரவியத்தை சேர்க்கிறதும். தீனாம்த கிருபணேபியா அப்படிம்பார் வால்மீகி. நமக்கு கீழ்ப்பட்டவாலே போஷிக்கிறதும் தான். கீழ்ப்பட்டவாள் அடிக்கடி வால்மீகி இதை சொல்லிகிட்டே இருப்பார், தீனாம்த கிருபணேபியாம்பார். இல்லாதப்பட்டவாளுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யறது, வேதாத்தியனம் பண்ண வாழ்க்கையில் நம்மளால் முடிஞ்சதை வச்சு கொடுக்கறது, சாதுக்கள் கையில் வச்சு கொடுக்கறது தான் திரவியம் ஏற்பட்டதோட பிரயோஜனம். அதனாலையும் பகவானுடைய பிரசாதம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கிறது. நாம சங்கீர்த்தனம் தான் வாஜபேய யஜ்ஞத்தினுடைய பூர்த்தி பரியந்தம் சொல்கிறது அப்படிங்கிற இந்த கர்மகாண்டத்தினுடைய சாரத்தை சொன்னேன். ஒரு அரை மணியில் சொல்கிற விஷயம் இல்லை, ஆனாலும் நேரம் ஆயிட்டதுனால நமக்கு கொடுத்த நேரத்துக்குள்ளே அக்னிஹோத்திரத்துலேருந்து ஆரம்பித்து வாஜபேய பரியந்தம் எல்லாமே நாம சங்கீர்த்தனத்தில் தான் பூர்த்தியார். நாம சங்கீர்த்தனமே அப்போ போருமேனால் போரும் தான். ஆனால் அதில் ஒன்று இருக்கணும். என்ன இருக்கணும்னால், இவ்வளோ ஈஸ்வரா வேதங்கள்லாம் எதற்கு படைச்சார், சௌதங்கள்லாம் எதற்காக, காண்டங்கள்லாம் ஏற்பட்டது, சாஸ்திரங்கள்லாம் எதுக்கு படைச்சார், ராமா ராமான்னு நாலு எழுதி முடிச்சிருக்கலாமே, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எழுதி இதோட முடிஞ்சுடுத்துப்பா இதான் உனக்குன்னு சொல்லிடலாமே. இவ்வளவு எதற்காக எழுதினாலுங்கிறத யோசித்து பார்த்து நமோஸ்துதே வியாச விஷால புத்தே, அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணின வியாசாச்சாரியால் கடைசியில் நாம சங்கீர்த்தனம் மிஸ்ஸேன்னு ஏன் முடிக்கிறாருங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கல். எதுவும் பண்ண முடியாத நிலையில் இருக்கிற நமக்கு நாம சங்கீர்த்தனமாவது பண்ணு, கடைசி பட்சம் பశ్చాத்தாபேன சுத்தியத்தின்னு அஜாமில சரித்திரத்திலையும் இந்த வாக்கியம் சொல்கிறா. என்னால் ஒன்றும் செய்ய முடியல ஈஸ்வரா, ஆனால் உன் நாமத்தை அலறேன், வாயினார் பாடி மனத்தினால் சிந்தித்துன்னு உன் நாமத்தை அலறேன், உன்னையே எப்பொழுதும் நினச்சின்னு இருக்கேன், என்னை நீ கைவிட மாட்டேன், அஜாமிலனையும் காப்பாற்றினவன் அப்படின்னு அந்த பாவனையோடு கூட நாம சங்கீர்த்தனம் செய்யலாம். செய்கிற வாழ்கிட்ட மரியாதை கட்டாயம் இருக்காது. நம்மளால் செய்ய முடியலே, அவள் செய்யறாள்னு சொன்னால் அவள்கிட்ட ஒரு மரியாதை இருக்கணும். அப்போ தான் பகவானை மதித்ததா ஆகும், வேதவியாசனை மதித்ததா ஆகும், வேதத்தை மதித்ததா ஆகும். நாலும் இந்த நாலுத்துக்கும் தாரதமியம் இல்லைன்னு விட்டால் சாஸ்திரத்தில் வேதத்துக்கு எத்தனை பெருமை உண்டோ, வேதத்தில் சொன்ன தெய்வம், வேதத்தில் சொன்ன தெய்வத்துக்கு எத்தனை பெருமை உண்டோ அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறதான சௌதஸ்மார்த்தாதி கர்மானுஷ்டானங்கள், இந்த சௌதஸ்மார்த்த கர்மானுஷ்டானங்களுக்கு எத்தனை பெருமை உண்டோ அதை செய்யறவா. இந்த 4 பேருக்கும் ஒரே திராசிலேன்னு விட்டா. இதில் ஒன்று கூட ஒன்று குறைச்சல்ங்கிறது ஒரு நாளும் கிடையாது. வேதத்துக்கு எத்தனை பெருமை உண்டோ வேதாத்தியனம் பண்ணவாளுக்கு உண்டோ, வேதத்துக்கு எத்தனை பெருமை உண்டோ அது வேதம் சொல்கிற தெய்வத்துக்கு உண்டோ, வேதத்துக்கு எத்தனை பெருமை உண்டோ அது வேதம் சொல்கிற கர்மானுஷ்டானத்துக்கு உண்டு. அதனால் எல்லாத்துலேயும் ஒரு பூஜ்ய பாவனையோடு இருந்துட்டு நம்ம யாருக்கும் மார்க்கு போட வரல. இந்த உலகத்தில் அவா இப்படி இவா இப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷை வீணடிச்சு விடக்கூடாது. துர்லபம் மானுஷம் ஜென்மான்னு யாருக்கும் மார்க் போட வரல. ஆயுஷ் முடிகிறதுக்குள்ளே நம்ம மார்க் என்னன்னு பெருமாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு பாஸ் மார்க்காவது எனக்கு உண்டா, இல்லை இன்னும் திருப்பியும் செப்டம்பர் எழுதணுமா பரீட்சைங்கிறத அதுதான் நம்ம ஆலோசிக்க வேண்டிய விஷயம். அந்த ஒரு மனோபாவத்திலேயே எப்பொழுதும் இருந்துட்டு பண்றவாளிடத்தில் ஒரு பகுமானத்திலையும் வேதத்திலையும் வேதம் சொன்ன கர்மானுஷ்டானங்கள்லையும் இவ்வளோ பெரியவாளிடத்துலையும் பக்தி பண்ணிட்டு அவள் பண்ணுற தர்மங்கள்லையும் நம்மளால் முடிஞ்சதை கலந்துட்டோமானால் பகவானுடைய பிரசாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நாராயணியத்திலே நம்பூதிரி சொல்கிறார், அதுதான் முதல் ஸ்லோகத்தில் சொன்னேன், உன் நாமத்தையே எப்பொழுதும் பாடிண்டு 10 பேர்களை நல்ல காரியத்திலையும் ஈடுபடுத்திண்டு பகவத் கதைகள்லையும் ஈடுபட்டு இருக்கிற சாதுக்கள் தான் இந்த உலகத்தில் பெறப்படுத்தவர்கள்லேயே தன்யர்கள் அப்படின்னு சொல்கிறா. அகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதானே, குருவாயிரப்பா அவர்களுக்கு ஈடான தன்யர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு நாராயணியத்தில் சொல்கிறா. அதுபோல் நம்ம சுவாமி எல்லாருக்கும் சமாசிரயணம் பண்ணி வச்சுட்டு அஷ்டாட்சரம் சொல்லி கொடுத்துண்டு துளசி மாலையை அணியறதுக்கு பழக்கப்படுத்திண்டு திருமண் துளசி மாலைன்னு இது மாதிரி சக்தி இதை சொல்கிறதுக்கு தானே வேணும். இன்னைக்கு பெரிய சாஸ்திரங்களை 4 பேர் உட்காந்து தனியாக விசாரம் பண்ணிட்டு இருக்கட்டும். சுவாமியோட கைங்கரியம் தான் ரொம்ப பெரிய கைங்கரியம். அவளும் நிறைய படித்தவாள், இன்னும் படிக்காதவாள் இல்லை, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டும் ஆனால் எளிமையான ஜனங்களையும் நல்வழிப்படுத்திண்டு பகவத் பக்கம் திருப்புறது இருக்கே, அது ரொம்ப பெரிய லோகத்துக்கு உபகாரமான காரியம், பகவானுக்கும் ரொம்ப பிரீத்திகரமான காரியம். இந்த 108 திவ்ய தேசத்துக்கும் தலையான திவ்ய தேசம் இந்த ரங்கநாதன். நான் பெருமாளை பார்க்குறதையெல்லாம் ஒருத்தர் ஒரு விதமாக நினைப்பா. நான் என்ன நினைக்கிறதுனால், சூரிய வம்சத்தில் வந்த எத்தனை ராஜாக்களோட யஜ்ஞ வேதியிலே இவர் அலங்கரிச்சிருக்கார், எத்தனை யாகம் அஸ்வமேதம் தசரதர் பண்ணார், ஆனால் சரிவு கரையில் பெருமாள் இல்லாமல பண்ணியிருப்பார். இப்போ பெருமாள் சுவாமியை ஒரு உற்சவம்னதுமே பெருமாள் எடுத்து வச்சு தானே பண்ணுறோம். என்னோட யாகத்துலேயும் நம்ம யாகங்கள்லையும் சக்கரவர்த்தி திருமகன் நம்ம அதில் ஆராதனம் பெருமாள் வந்துடுவார். அவர் இல்லாத இங்கே என்ன இங்கே சுக்லாம்பரதனம் யாருக்கு, எல்லாம் அவருக்காக தான். அந்த ஒரு பாவனையிலேயே அண்ணாவும் வந்துடுவார், பிரேமி அண்ணாவும். அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் ஒரு யாகத்துக்கு போனதில்லை கேசவா, ஆனால் உன் யாகம்னா என்னால் வராமல் இருக்க முடியாது, நீ பண்ணுறையானால் அந்த யாகத்தில் நான் கூடயே இருப்பேன், ஏன்னா நீ பண்ணுற யஜ்ஞத்தில் பெருமாளே வந்து ஹவிஸ் எடுத்துக்கிறாள்னு ஒரு பெரிய வார்த்தையவா சொன்னாள். நம்ம அஜ்ஞான நம்ம ஊனக்கண்ணுக்கு தெரியுமா அதெல்லாம், அதுபோல் ஞானிகள் யாராவது சொன்னால் அப்படியா அப்படின்னு கண்ணீர் விடலாம். ஒரு யஜ்ஞத்துலேயும் வந்து சொல்லுவாள், பெருமாள் கோவிலே உன்னோட யஜ்ஞத்தில் தான் இருக்கா,
கருட சயனத்தில் பார்த்தேன், வாஜபேயத்தில் பார்த்தேன், இந்த ஹவிஸெல்லாம் அவர் சாப்பிட்டு இருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அதை விட நமக்கு ஒரு ஜென்ம லாபம் வேறு என்ன? ஆனாலும் இதுக்கு பிரயோஜனம் எல்லா யாகங்களும் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பாகவதம் தான் சொல்லிட்டு இருக்கேன், ராமாயணம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பாகவத சப்தாகம் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி கரெக்டாக நிருசிம்மாவதாரம், சுவாமிக்கும் உபாசனையில் நிருசிம்மமூர்த்தி கார்த்தார் நிருசிம்மாவதாரம் பாராயணம் பண்ணிட்டு வரேன். இங்கே நிருசிம்மம் தரிசனம் கொடுக்குறா. சுபக்த பக்ஷபாதேன தத்விபக்ஷ விதாரணம் சிம்ஹம் அத்புதம் வந்தே பரமானந்த விக்கிரகம்னு கிருஷ்ணாவதாரத்தில் தம் அத்புதம் பாலகம்னார் சுகாச்சாரியா. ஆனால் இன்றைக்கி நிருசிம்மாவதாரத்தை சொல்கிறதே அத்தியுத ரூபமுத்வகன்னு அப்படிங்கிறா. கிருஷ்ணாவதாரம் அத்புதமாக, நிருசிம்மாவதாரம் அத்தியுதமாக. அப்போ எப்பேற்பட்ட அவதாரமாக இருக்கணும்? பக்த பக்ஷபாதி கருணாமூர்த்தி அந்த நிருசிம்மத்தினுடைய அனுகிரகமும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்ல 10 வார்த்தை சொல்ல வந்தே எனக்கு எல்லாருக்கும் பகவானுடைய பிரசாதம் பூர்ணமாக கிடைக்கணும். இந்த உற்சவம் நல்லபடியாக சிறப்பாக சுவாமி நினைக்கிறா போல எல்லாரும் கூட இருந்து வந்தவாள் எல்லாரும் 10 பேர்கிட்ட சொல்லி இது மாதிரி நடக்கிறது பகவத்குண விஷயங்கள் சுலபமாக நமக்கு கிடைச்சிருக்கு. காவேரியில் ஜலம் வந்தால் 10 பேர்கிட்ட சொல்ல மாட்டோமா? காவேரியில் ஜலம் வந்திருக்கு, ஸ்நானம் பண்ணலாம், திருவாராதனம், அதுபோல் நினச்சிட்டு சொல்லலாம். பெருமாள் பரப்பிட்டாலானா சொல்லுவோமோனோ? ஸ்ரீரங்கத்தில் நமக்கு என்ன பழக்கம்? தாயார் பரப்பிட்டாலே பார்த்தேலோ அப்படின்னு கேட்குறது தானே ஸ்ரீரங்க பழக்கம். அதுபோல் இந்த உற்சவத்துலேயும் வந்தவாள் எல்லாரும் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி இது மாதிரி நடக்கிறதுன்னு 9ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறது இந்த உற்சவம். எல்லாரும் வந்து கேட்க முடியுமா? பண்ணணும். அந்த புண்ணியத்தை நம்மளும் அடையணும். சுவாமியை எடுத்துட்ட அந்த நோக்கமும் திருக்குமாரர் எடுத்துட்ட நோக்கமும் அதுவும் பூர்த்தியாகணும். வாழும் நம்ம நீலபாலண்ணா சொன்னா போல சதாபிஷேக பூர்ணாபிஷேக உற்சவங்கள்லாம் இதே ஸ்ரீரங்கத்தில் வந்து நடத்திக்கணும். நாங்கள்லாமும் அதில் வந்து 10 வார்த்தை பகவத் குணம், பகவானுடைய அனுகிரகம், ரங்கநாதனுடைய கிருபை நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண நாராயண ராயண நாராயண 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 நாராயண. நித்யான்னதாத்ரே ச மஹீசுரேभ्यः நித்யம் திவிஸ்தைர்நிஷி பூஜிதாயே மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். ரொம்ப ஆச்சரியமான கர்மகாண்டத்தில் சொல்லக்கூடிய பரத்வத்தை இவர் தான் சொல்லணும், கேட்கணும் நம்ம. காரணம் என்னென்னா, இவ்வளவு யாகங்களையும் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நமக்கு உபதேசம் பண்ணுறது புரூஹி முகுந்தேத்தின்னு பெரியவா சொன்ன நாம சங்கீர்த்தனம் தான். அதை சங்கீர்த்தனமாக பாடினார். இப்படிலாம் சொல்லியிருக்கா அப்படிலாம் சொல்லியிருக்கான்னு வச்சனமாக சொல்லிட்டு போகாத கீர்த்தனமாக பாடினார் அப்படிங்கிறது ஆச்சரியம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே கர்மகாண்டமே நாமத்தை சொல்கிறது தானே. நாம சங்கீர்த்தனம் தான் ஆமூலாகிரம். ஏன்னா ஆரம்பத்திலே அவர் சொன்னார் அச்சுதாய நமஹா அனந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா. இது சொல்லாத எந்த கர்மானுஷ்டானமும் கிடையாது. கடைசியில் முடிக்கச்சே என்னடானா, யாராக இருக்கட்டும் நாராயணாயேதி சமர்ப்பயாமி, அந்த கர்மாவை நாராயணனுக்கு சமர்ப்பணம் பண்ணினாதான் அதனுடைய பலனை அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணாதான் அது கர்ம யோகமாகும். இல்லைன்னா கர்மா மட்டும்தான் நிற்கும். கர்மாவுக்கு பலன் புண்ணியம்தான். புண்ணியத்துக்கு பலன் சொர்க்காதி லோகம்தான். சொர்க்கத்துக்கு போயாச்சுன்னா புண்ணியம் முடிஞ்சாச்சுன்னா க்ஷீணே புண்ணியம் மர்த்தியலோகம் விஷந்தின்னு கீதையில் கண்ணன் சொல்கிற மாதிரி இங்கேருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு நான் பாம்பேக்கு போய் சௌக்கியமாக இருக்க போகிறேன்னு ஒருத்தன் கிளம்பினான்னா போய் 2 நாள்லேயே 1 லட்சம் காலி ஆகிடுத்துன்னா திரும்பி நம்ம பாத்துக்கு தான் வந்து சேரணும், நம்ம கிராமத்துக்கு தான் வரணும். அது மாதிரி இங்கேருந்து நீட்டி முழக்கிண்டு பிரம்மலோகம் பர்யந்தம் எங்கே போனாலுமே புண்ணியத்தை கொண்டு போகிறோம். புண்ணியம் சீக்கிரம் காலி ஆகிடும். உடனே மறுபடியும் மர்த்தியலோகமான பூமியில் தான் வந்து வேணும். அப்படிங்கச்சே இது பூர்ண பலனை கொடுக்கணுமானா, இது மோட்ச பர்யந்தமான பலனை கொடுக்கணுமானா அதுக்கு நாம சங்கீர்த்தனம் தவ அப்படின்னு பகவன் நாமத்தை சொல்லிட்டு தான். அதுவும் இத்தனை கர்மகாண்டமும் யாரை குறிச்சி அப்படின்னா நாராயண பராவேதா அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த ஸ்லோகத்திலேயே எல்லா வேதங்களும் நாராயணனை குறிக்கிறது மட்டும் இல்லை, மகாஹா எல்லா யாகங்களும் கர்மாக்களும் நாராயணனை குறித்து தான். அதனால் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சத்தின்னு சொல்றது போல நீ எந்த கர்மா பண்ணாலும் எந்த தெய்வத்தை குறித்து அதில் இந்திராய ஸ்வாஹா
இந்திராய இதன் நமம வாயவே ஸ்வாஹான்னு, ருத்ராய ஸ்வாஹான்னு நீ எதை சொன்னாலும் எந்த தெய்வத்தின் பேரை சொன்னாலும் அத்தனையும் நாராயணனுக்கு தான் போய் சேரும். ஏன்னா உள்ள இருக்கிற அந்தர்யாமிக்கு தான் போய் சேரும். இப்போ நான் சொன்னால் இந்த உடம்பை சொல்லலை. ஏன்னா இந்த உடம்பு நஸ்வரமாக அழிஞ்சு போயிடும். அழிய போகிற சரீரத்தை பார்த்து நானும் சொல்ல முடியாது. அழியாத உள்ள இருக்கிற ஆத்மாவை தானே எப்படி குறிக்கிறதோ அதை மாதிரி இந்த சரீரமாக இருக்கக்கூடியதான தெய்வங்கள் எல்லாம் அங்கான் யன்யா தேவதா ஆஹா அப்படின்னு எல்லா தெய்வங்களும் பகவானுக்கு அங்கம் அப்படின்னு சொல்லிச்சு. அங்கேயா உள்ள இருக்கிற நாராயணனுக்கு தான் போய் சேரும். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னை ரொம்ப கௌரவிச்சா அப்படி பெருமையாக மார்பை தட்டிக்கிறோமே. என்ன கௌரவிச்சான்றது சரீரத்தை கௌரவிச்சதுனால இல்லை. ஏன்னா சரீரம் பாட்டுக்கு இருக்குச்சா ஆத்மா பிரிஞ்சு போயிடுத்துன்னா அது போனம் தானே, அது சவம் தானே. இப்போ எனக்குன்னு சொல்றதெல்லாம் உள்ள இருக்கிற ஆத்மாவை உத்தேசிச்சு தான். அது மாதிரி இந்திரன், வருணன், அக்னி, யமன் அப்படின்னு நீ எதை சொல்லு எல்லாம் அந்த நாராயண கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு கர்மகாண்ட விஷயங்கள் பூரா ரொம்ப அழகாக சொல்லி அந்த நாராயணனாகிய ரங்கநாதனை நம்ம எப்படி எல்லாராலையும் முடியாது. இவர் பண்ணின யாகங்கள்லாம் நித்தியம் முதல்ல அக்னிஹோத்ரி அது போட்ட சந்தியாவந்தனமே சந்தியாஹீனோ துஜோ நஷ்டஹா. சந்தியாவந்தனம் போயிடுத்துன்னா அவன் துஜனே இல்லை அப்படின்னு விட்டா. அப்படி இருக்குச்சே சந்தியாவந்தனத்தையே உருட்டவா. ஆனால் எங்கே இருக்குது வாஜபேயி யாகம், கருடச்சயம் போன்றவைகள்லாம் அத்தனையும் பண்ணிட்டு ஆனால் கடைசியில் என்ன முடிக்கிறானா அந்த எம்பெருமான அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை அப்படின்னு நாமத்தில் தானே கொண்டு வந்து முடிக்கிறா. அப்படிங்கச்சே அதுவும் நாராயண நாமந்தான். அந்த நாராயண நாமம் தானே கடைசியில். ஏன்னா இவா பரம்பரையே குருவாயூரப்பன்ட்ட தான் ஈடுபட்டவா, நாராயணியமே கதின்னு கிடக்கிறவா, அதுவே உயிர்னு கிடக்கிறவா. அப்படி இருக்கிற பரம்பரையில் எல்லாரும் தீட்சிதாள் பரம்பரை. அப்படி இருந்துச்சு. இவா தகப்பனார் ஒரு சந்தர்ப்பம் அடியனை அழைக்க கூட இல்லை. அதே மாதிரி போய் அவர் அங்கே மதுரையில் ஏதோ உபன்யாசம் பண்ணார். அதுக்கு கூட போகலை அடியன் கூட. வேற ஏதோ காரியம்னு கொணான்னு காரியம் பண்ணிட்டு இருந்த மடத்துலேயே உட்காந்து திருமாளிகையில். ஆனால் அவரே தானே டிரைவ் பண்ணிட்டு கார் ஓட்டுவார்னா அவரே ஓட்டிண்டு அவ கூடவே இவரும் கேசவ தீட்சிதரும் கூடவே வந்தார். வந்து திடுதுப்புன்னு வாசலில் பார்த்தா பாபு தீட்சிதர் வந்திருக்கா அப்படின்னு சிஷ்யாலாம் சொன்னோடனே ஓடி போய் வரவேற்ற. 30 வருஷம் முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து தகப்பனார் தீட்சிதர் எழுந்தொழினார். 4 வார்த்தை சொல்லணும் அப்படின்ன உடனே பாகவத்லேருந்து ஒரே ஸ்லோகம் தான், அநேகமாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளால தான் இருக்கும். நகி அம்மையானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமையாக தேபுனம் திருகாலேன தர்சனாதேவ சாதவஹா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு தான் எடுத்துன்னு உபன்யாசம் பண்ணார். என்னதான் நீ தீர்த்தமாக போய் ஸ்நானம் பண்ணினாலும் நகிய அம்மையானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாம், கோவிலா எத்தனை கோவில் போனாலும் அதெல்லாம் புண்ணிய பலன் தராது, பாவங்களை பொசுக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் பண்ணும். ஆனால் ஊர்காலேன பல நாட்கள் பல காலங்கள் கழிச்சு தான் அதெல்லாம் நமக்கு பாவத்தை பொசுக்கி புண்ணிய பலன்களை கொடுக்கும். ஆனால் சத்யா உடனே பலன் கொடுக்கணுமான தரிசனாதேவ சாதவகா. சாதுக்களாகிய பாகவதாவை பார்த்தாச்சுன்னா அந்த க்ஷணமே நம்ம பாவங்கள்லாம் பொசுங்கிடும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு 15 நிமிஷம் அவர் அன்றைக்கி சாதிச்சார் நம்ம திருமாளிகையில். அதுக்கப்புறமா பல முறை இவரோட ஃபோனில் பேசிகிட்டே இருப்பேன். அது மாதிரி ஒரு பாக்கியம் அண்ணா சங்கத்தில் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளவு யாகத்துக்கும் பகவான் பிரசன்னமானான் அப்படிங்கிறது பலன். அப்படிங்கச்சே ஆரம்பத்திலே சொன்னோம், ராமானுஜருடைய தகப்பனாருக்கும் கேசவ சோமயாஜின்னு பேர், இவருக்கும் கேசவ சோமயாஜின்னு பேர். அத்தனை யாகங்களையும் பண்ணவர் அவரும் சரி, நமக்கு இவரும் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு சாமியம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் பெரிய ஆழ்வார் அப்படின்னு மார்பை தட்டினார். நம்ம கூட அவ்வளோ மார்பை தட்டுவோமோ தெரியல, வைஷ்ணவா கூட அப்படி மார்பை தட்டுறாருன்னா காரணம் இருக்குது. அவர் அன்றைக்கி இத்தனை யாகமும் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பெரிய ஆழ்வார். அதுக்கெல்லாம் வியாக்கியானமும் எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னார் இல்லையா. ஆண்டப்பிள்ளை வியாக்கியானம், ஆண்டப்பிள்ளை வியாக்கியானம் சொன்னார் இல்லையா. இதனால தான் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான். அவருக்கு ஒரு விருது பட்டர்பிரான். பட்டர்னா பிராமணாள், பிராமணாளுக்கெல்லாம் தலைவர்னா ஜெகதாச்சாரியர்னு அர்த்தம். அந்த காலத்தில் ஜெகத்குருவா ஜெகதாச்சாரியராக விளங்கினவர் சுவாமி பெரியாழ்வார். சகல சாஸ்திரத்துக்கும் பாரங்கதராக இருந்து சகல கர்மானுஷ்டானங்களையும் பண்ணுறவராக இருந்து சகல யாகங்களையும் பண்ணுறவராக இருந்து ஆனால் பகவத் ஆராதனமான புஷ்ப கைங்கரியத்தையும் களை கொட்டி வச்சுட்டு பாத்தியில் உட்காந்து பாத்தி கட்டிண்டு ஜலம் பாய்ச்சிண்டு புஷ்பத்தை பறிச்சுட்டு மாலை கட்டிண்டு கோவிலில் வடபத்திர சாய்க்கு மந்திர புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார்னா அதுதானே ஒரு ஆச்சரியம். இத்தனை யாகம், இத்தனை கர்மகாண்டம், இத்தனைக்கும் பிரயோஜனம் அது அத்தனும் பகவத் அர்ப்பணம் ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு பண்ணினாதான் அது சபலம் அப்படின்னா சாஸ்திரம், அந்த கர்மகாண்டமாகிய சாஸ்திரங்கள் சொல்கிறத நமக்கு ரொம்ப சுலபமாக எவ்வளவு நாள் படிக்கணும், எவ்வளவு நாள் அனுஷ்டிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்,
இவ்வளவும் நம்மளால் கஷ்டம் தனியும் புரிஞ்சுண்டு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அதை ரொம்ப சுருக்கி நமக்காகன்னு கொடுத்துருக்கா நம்ம கேசவ சோமியாஜி அல்லது கேசவ வாஜபேயி சுவாமி. அதுக்கு நம்ம எல்லாரும் தலையெல்லாம் கைமாறலனே அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தது இப்போ அவருக்கு மரியாதை பண்ண போகிறோம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதே ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்பிசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமேभ्यो மன் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவத்சசேன மகான் கீர்த்தியா.